மகளே, கேரளால ஒரு ரஞ்சிஷ் அப்படின்ற நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஃபைனலா ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த ஒரு முடிவு வந்து எல்லாரையும் வருத்தப்படுற அளவுக்கும் கண் கலங்க வைக்கிறதுல தான் அந்த முடிவு போய் முடிஞ்சிருக்கு. அப்படி ரஞ்சிஷ் அப்படின்ற நபருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றது தான் இன்னைக்கான தொகுப்பு. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா பண்ணிடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம இருக்கிற நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். கேரளால இடுக்கி மாவட்டத்துல கோழிமலையை சேர்ந்த ஒரு நபர் தான் 38 வயசான ரஞ்சிஷ். ஓகேவா? இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கல்யாணம் பண்றாங்க. ஓகே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட இருந்துகிட்டு எல்லாம் பாத்துக்கிறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வேலை கிடைக்குது ஷார்ஜால. ஸோ வெளிநாட்டு கண்ட்ரியில ஷார்ஜா அப்படின்ற ஏரியால ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்காக என்ன பண்றாங்க இவங்க, ஸோ இங்க குழந்தைய அப்பா கூட விட்டுட்டு இவங்க கிளம்பி போலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. கிளம்பியும் போயிடுறாங்க. ஓகே, கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்க அங்க போயிட்டு இன்னொருத்தரை, ஸோ அங்க பழக்கம் ஏற்பட்டு நெருக்கம் பழக்கம்லாம் ஏற்பட்டு அங்க இருக்கிற ஒருத்தரை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இங்க பெத்த பையனையும் சரி கட்டின கணவரையும் சரி அப்படியே ஒண்ணுமே சொல்லாம கட் பண்ணி விட்டுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்படியாப்பட்ட நிலைமையில ரனீஷ் அப்படின்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பஸ்ல ஒரு கண்டக்டரா வேலை பார்க்கறாரு. ரொம்ப அந்த வீடியோலாம் பார்க்கும்போதே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அந்த பஸ்ல வரவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு அந்த ஒரு சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த சிரிச்ச முகத்தோடயே இருக்கிற நபருக்கு பின்னாடி அவர் வழிகள் இருக்கு. எல்லாரும் முன்னாடி அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. பின்னாடி என்ன பண்றாரு, அந்த குட்டி வயசுல அந்த குழந்தைய விட்டு போறாங்க. அந்த குழந்தை குட்டி வயசுல பாலுல இருந்து எல்லாமே அப்பாவை பாத்துக்கிறார். இன்னொரு பக்கம் அவருடைய அம்மா அப்பா அவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும், இவங்களையும் பார்த்துக்கணும். ஒரு குட்டி குழந்தைய அம்மா துணை இல்லாம பார்த்துக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றதை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷமா அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு வர்றார். அம்மா விட்டு போனதுக்கு அப்புறம் 8 வருஷமா அவர் அந்த குழந்தைய தனியா வளர்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கார். இந்த நிலையில தான் என்ன நடக்குதுன்னா, அந்த ஊருக்கு போனாங்கல்ல, வெளிநாட்டுக்கு போனாங்கல்ல மனைவி, அவங்க என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் ஆகுறாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு என் பையன் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக கோர்ட்ல போய் ஒரு கேஸை போடுறாங்க. ஸோ அந்த ஊர்ல அந்த குடும்ப நல கோர்ட் இருக்கும் இல்லையா, அந்த கோர்ட்ல போய் ஒரு கேஸை போடுறாங்க. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கான தீர்ப்பு வர நாள் வருது. அந்த தீர்ப்புல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ இந்த பையனுடைய கஸ்டடி, பையன் வந்து அப்பா கூட இருக்க போறதில்ல, இதுக்கப்புறம் வந்து பையன் அம்மா கூட தான் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. இதை சொன்ன உடனே அந்த அந்த பேர் மட்டும் கொஞ்சம் ரஞ்சிஷ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பை அக்செப்டே பண்ண முடியல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணி இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கோம், சடனா வந்து பையனை அம்மா கூட அனுப்புறாங்களே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா கூட இல்ல, நீங்க விட்டு இன்னொரு மேரேஜ் பண்ண போயிட்டாங்க. இவர் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அந்த சின்ன குழந்தைய வளர்க்கறதுல இருந்து இவ்வளவு தூரம் பெரிய ஆளாக்கி அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறார். அவர் கூட எல்லாமே இருந்திருக்கிறார். ஆனா இப்போ டப்புன்னு ஒரு தீர்ப்பு மூலியமா அது இல்லைன்னு ஆகும்போது எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப கஷ்டங்க. இதனால என்ன ஆயிருக்காங்க, அந்த கஸ்டடி அம்மா கிட்ட கொடுத்தோன்னே பையனும் அப்பாவை விட்டு அம்மா கூட போற வேண்டிய கட்டாயத்துல கிளம்பிடுறான். இந்த நிலைமையில அவரால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த துன்பத்தையும் ஹேண்டிலே பண்ண முடியல. ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாருன்னா, பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த விஷத்தை வந்து அவர் குடிச்சிட்டு தற்கொலை பண்றதுக்கான முயற்சி இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சு அவரை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க, சிகிச்சை கொடுக்குறாங்க. சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போறார். சரி, இதுதான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா அடுத்த சம்பவம் என்னன்னா, இவருக்கு இறுதி சடங்கு நடக்கும் இல்லையா, அந்த இறுதி சடங்கு நடக்கும்போது பாத்தீங்கன்னா பையன் கடைசியா வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். அந்த இடத்துலயுமே அந்த பையனை இங்க வந்து பாக்குறதுக்கு அலோவ் பண்ணல அம்மா. ஏன்னா அம்மா பாருங்க, இவ்வளவு தூரம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் அவரு. ஒரு அப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்ற அப்பா கடைசியில இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை அனுப்பாம இருக்கிறது எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. அதுக்குமே என்ன பண்ணிருக்கிறாங்க, கோர்ட்ல போய் கேஸ் போட்டு போராடி அதுக்கப்புறம் வந்து இல்ல பையனுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பையன் வந்து அந்த கடைசி இதுல கலந்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரே ஒரு தீர்ப்பு ஒருத்தரோட உயிர் போற அளவுக்கு போயிருக்குது.
அவர் எந்த ஸ்டேட்டுக்கு போயிருந்தா இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு, எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஈடுபட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அதை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அவருடைய போட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முகம்தான். ஒரே ஒரு தீர்ப்பு அவரையே முடிச்சிருச்சு அப்படின்றது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னா, அவங்க விட்டு போயிட்டு அத்தனை நாள்ல பையன் மேல எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்திருக்கிறாங்க அவங்க இன்னொரு லைஃப்ல. ஆனா இத்தனை நாள் பார்த்து வளர்த்த பையனுக்கு அந்த கஸ்டடி இல்லைன்னும் போது அவருடைய வேதனையும் அவருடைய வலியிலும் புரிஞ்சுக்க முடியும். யாருக்கு தான் கோபம் வராது, யாருக்கு தான் வருத்தம் இருக்காது. அந்த விஷயத்தை அவரால் தாங்க முடியாம தான் இந்த ஒரு முடிவுக்கு போயிருக்கிறாருன்றது தான் இன்னும் அதிகமான துன்பத்தை ஏற்படுத்துது. இதுல குறிப்பா வந்து இவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்ற மாதிரி அங்க எல்லாருமே பொங்கிட்டு இருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக மக்கள் எல்லாமே வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இது ரொம்ப தவறான செயல்ன்ற மாதிரி கேரளால எல்லாரும் இந்த விஷயத்த இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.